வணக்கம். நான் வாணி ஸ்ரீ பெரியசாமி. இன்று நான் கருத்தொரிக்கவிருக்கும் சிறுகதையின் தலைப்பு கடவுள்களும் இவர்களும். இந்த சிறுகதை 2011ஆம் ஆண்டு டாக்டர் முனீஸ்வரன் குமார் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை. இந்த சிறுகதை தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க சிறுகதை போட்டியில் முதல் பரிசை பெற்ற சிறுகதையாகும். இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரமாக செந்தில், திருமாறன், வானதி என்ற 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறது. செந்தில் அலுவலகத்தில் வேலை செய்யும் மேனேஜராக வேலை புரிகிறார். இவர் தங்கவேலுவிடம் காப்புறுதி எடுத்து 2 மாதமாக தவணை கட்டாமல் அவரிடம் கம்பி நீட்டு கொண்டே இருந்தார். அவருக்கு அவர் செய்வது தவறு என்று தெரியாமல் இல்லை. தெரிந்தும் அவர் தங்கவேலுவிடம் அவருக்கு காப்புறுதி எடுக்க பிடிக்கவில்லை என்பதனை சொல்வதற்கு தயங்கி கொண்டு அவர் இந்த மாதிரி கம்பி நீட்டிக்கிட்டு இருந்தார் தங்கவேலுக்கிட்ட. அப்போ ஒரு நாள் காலையில் வேலைக்கு எந்திரிக்கும் போது திடீர்னு அவருக்கு தங்கவேலுவோட ஞாபகம் வந்துச்சு. அவர் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வேலை கிளம்பி போகிறாரு. வேலை கிளம்பி காடி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே வாகனம் நிறுத்த இடத்துல வாகனம் நிறுத்துறதுக்கு இடத்த தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு இடத்துல அவர் வாகனத்தை நிறுத்திட்டு அந்த சாலையை கடந்து போனால் அவரோட அலுவலகம் அங்கே தான் இருக்குது. இப்போ அவர் சாலையை கடக்க நிற்கும் போது எப்பயும் அன்றாடம் பார்க்கும் ஒரு காட்சி அவர் கண்ணில் தென்படுது. அங்கே ஒரு குருட்டு பெண் சாலையை கடக்கும் சமய விளக்க தட்டி விட்டுட்டு, ஆனால் அவங்க சாலையை கடக்காமல் ஒரு நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் என்ன இது, இவங்க வேலைக்கு போன மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதை பார்த்துக்கிட்டே அவர் சாலையை கடக்கும் போது அங்கே வேகமாக வந்த ஒரு வாடகை வண்டி அவரை இடித்ததுனால அவர் முதுகெலும்பில் அடிபட்டு அவர் சுயநலவை இழக்கிறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு தங்கவேலு அப்படின்றவ காப்புறுதி எடுத்தவரோட நினைவு அவருக்கு வருது. அடுத்த கதாபாத்திரமாக திருமாறன் எல்லா மனிதர்களும் காலையில் எந்திரிச்சு இயந்திர மனிதர்கள் போல பணம் தேடி காசுக்காக வேலைக்கு போகிறது அவருக்கு அது எரிச்சலாக இருந்துச்சு. அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வெறுத்து போயிருந்தார். திருமாறன் செந்திலோட அலுவலகத்தில் வேலை புரியும் ஒருவர். இவர் எப்பயுமே திருமாறன் எப்பயுமே செந்தில்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பார். செந்திலும் இவர் திட்டிக் கொண்டே இருப்பார் எப்பயுமே. அதே போல் இவருக்கு திருமாறனுக்கு செந்திலை பிடிக்கவே பிடிக்காது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் செந்திலை அவர் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த காலையிலையும் அவர் அப்படி தான் செந்தியில் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தார். ரோட்டில் எத்தனையோ ஆக்சிடெண்ட் நடக்குது, சாலை விபத்து நடக்குது. இவன் அடிப்பட்டு சாவு மற்றான் அப்படின்ட்டு சபிச்சுக்கிட்டே காலையில் எந்திரிச்சு வேலை கிளம்பினார். வேலை கிளம்பினார். அவர் வேலை கிளம்பி பேருந்து நிலையத்துக்கு பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. பேருந்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது சாலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே பேருந்து வரல. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வயதானவரோட குரல் கேட்குது, தம்பி பேருந்து வந்துருச்சாப்பான்ட்டு. இவர் முகம் சுழிச்சிக்கிட்டு இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு திருப்பி சாலையை எட்டி பார்த்துக்கிட்டு, பேருந்து வந்திருந்தா நான் ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க போகிறேன், ஒரு வாடகை வண்டி வந்தாவாச்சும் பரவாயில்லன்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு வாடகை வண்டி வேகமாக வருது. இவர் கை கட்டி நிப்பாட்டி அந்த வாடகை வண்டிக்குள்ளே ஏறுறாரு. ஏறும்போது ஐயோ ஐயோ அப்படின்ற சத்தம் கேட்குது. அதை அவர் பொருட்படுத்தாமல் வாடகை வண்டிக்குள்ளே ஏறிட்டார். ஏறி உட்காந்துட்டு எட்டி பார்க்குறாரு. அந்த பெரியவர் கீழே விழுந்து கால்வாயில் அவருடைய கால் மாட்டிக்கிச்சு. தம்பி இங்கே வாப்பா அப்படின்று அவர் கூப்பிடுறாரு. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் திருமாறன் அந்த வாடகை வண்டியில் ஏறி வேகமாக கிளம்பிடுறாரு. போய்கிட்டே இருக்கும் போது அந்த சாலை கடக்கும் சமிஞ்சை விளக்கு சிவப்பு நிறத்தில் சமிஞ்சை விளக்கு சிவப்பு நிறத்தில் இருக்குது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அந்த வாடகை வண்டி ஓட்டுநர் வேகமாக போகிறாரு. அப்போ எங்கேயோ பார்த்துட்டு வந்த ஒரு இளைஞனை மோதி தள்ளிடுறாங்க. தள்ளின போது திருமாறன் வாகனத்தில் ஏறி அவர் சீட் பெல்ட் போடாததுனால அவர் வேகமாக போய் கண்ணாடியில் இடித்து அவரோட மண்டையை உடைஞ்சிருச்சு. அதை அப்போ திருமாறனுக்கு தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு
அந்த வயதானவர் கூறியது தான் அவரோட நினைவில் வந்துச்சு. அடுத்த கதாபாத்திரமாக வானதி வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு குருட்டு பெண். அவங்களுக்கு வந்து வலது கண் வந்து அறவே தெரியாது, இடது கண் வந்து மங்களாக தான் தெரியும். இவங்க வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. இவங்க காலையில் வேலைக்கு கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து சாப்பாடு வந்து எப்பயுமே அவங்களுக்கு கட்டி தருவாங்க. கட்டி தரும்போது அந்த அன்னைக்கு வந்து ஒரு 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 டப்பாவில் வந்து 2 இட்லி போட்டு கறி ஊற்றி பிணைஞ்சி ஒரு டப்பாலையும் இன்னொரு டப்பாவில் 3 இட்லி வச்சு கறி மட்டும் ஊற்றியும் கொடுக்குறாங்க. அதை பேக் பண்ணி அவங்க வந்து வாசல்கிட்ட இருக்கிற மேஜை மேலே வந்து வைக்கிறாங்க. வானதி நேரமாச்சு, பரவாயில்ல இன்னைக்கு லீவு போட்டுரு, வேலைக்கு போக வேணான்னு அவங்க அம்மா 2 வாட்டி சொல்லியும் இல்லை பரவாயில்ல இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியாகி அந்த சாப்பாடு டப்பாவெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்லிப்பர் போட்டுட்டு அவங்க வந்து நடந்து போகிறாங்க. எப்பயுமே வந்து அவங்க அம்மா தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தான் வந்து அவங்கள வேலையில் வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சாலை விபத்தில் வந்து 2 முட்டிகளும் வந்து நொறுங்கி விட்டதுனால அவங்க அதுக்கப்புறம் வந்து வானதி வந்து சொந்தமாக வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற இடம் வந்து 20 நிமிஷம் தான். அவங்க அதே மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து அவங்க சாலை கிடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து ஒரு நாய்க்கு வந்து அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை எடுத்து வந்து அவங்க சாப்பாடு போடுவாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு எப்பயுமே வந்து வெள்ளனியாக வந்து அந்த நாய் வந்து அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த நாய் வந்து 1 நிமிடம் தாமதமாக வந்துச்சு. அவங்க காத்திருந்தாங்க அந்த நாய்க்காக. ஆனால் அந்த நாய் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் வந்து காத்திருந்தா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாலையை கடக்க போகிறாங்க. அந்த நாய் குலைக்குது. நாய் வந்து குலைச்சிக்கிட்டு வருது. அப்போ தான் வந்து அந்த சாலை விபத்து ஏற்படுது. அப்போது அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டு வருது. அப்போ அவங்க அங்கே நின்று அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு அங்கே அந்த சாலை விபத்து நடக்குது. செந்திலும் திருமாறனும் இருந்த அந்த சாலை விபத்து அங்கே நடக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து கடவுள் என்கிற நாய் வந்து திருப்பியும் குறைக்க ஆரம்பிக்குது. இந்த கதையில் வந்த பாத்திரத்தின் குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, செந்தில் வந்து அவர் செய்தது தவறு என்று வருந்துறாரு. அது அவரோட குணாதிசயமாக இருக்குது. அப்புறம் செந்திலோட இதில் வந்து ஒரு மனிதனுக்கு காப்புறுதி அவசியம் அப்படின்றதையும் இங்கே வந்து உணர்த்துறாங்க. திருமாறன் வந்து அந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலிலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறாரு. இதனால் வந்து நிறைய சாலை விபத்தையும் அப்புறம் வந்து சாலை நெரிசலையும் காக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் வந்து எப்பயுமே சிடுசிடுன்னு இருக்கக்கூடாது, அன்பா பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத திருமாறனின் கதையில் வந்து உணர்த்தப்படுது. அதன் பிறகு வானதி வந்து பிராணியிடம் அன்பு செலுத்தும் ஒருவராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சாலை விதிகளையும் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த கதையில் மொத்தமாக வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு வந்து திரும்பி வரும் அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடியுது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையோட கருத்து இருக்கிறது. இந்த கதையோட கருப்பொருள் வந்து நிறைய இருக்கிறது. முக்கியமாக சாலை விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த சாலை விதிமுறைகளை ஏன் பயன்படுத்தணும்னா, வானதி வந்து அந்த சாலையை கடக்கும் போது சமிஞ்சை விளக்கை தட்டி விட்டுட்டு தான் அவங்க வந்து சாலையை கடக்கிறாங்க. அதுக்கு பிறகு திருமாறன் வந்து சீட் பெல்ட் போடாமல் காடியில் உட்காந்துருக்கிறது தவறு, அதனால் அவருக்கு வந்து அடிபட்டது அப்படின்றதையும் உணர்த்துறாங்க. அப்புறம் எப்பயுமே பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த கதையில் வந்து உணர்த்துறாங்க. யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றதையும் இந்த கதையில் உணர்த்துறாங்க. ஸோ இந்த கதை வந்து அதனால் இந்த கதை வந்து வாழ்க்கை தத்துவமான வாழ்க்கைக்கு முக்கியமான கருத்துக்களை இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள முடியுது. அதுமின்றி இந்த கதையில் வந்து ஆசிரியரின் மொழி நடை வந்து சிறப்பாக இருந்தது. ரொம்ப
கடினமாக தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பேச்சு வழக்கான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தி சுலபமாக புரிந்து கொள்ளும் ஒரு கதையாக இந்த கதை இருக்கிறது. அது மட்டும் இது இந்த கதை வந்து ஒருத்தவங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு கதாபாத்திரம் கோர்வையாகவும் அழகாகவும் எழுதப்பட்டிருக்கிறது.